அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம புகாரில் உள்ள ஒரு ஹதீஸை பற்றி பார்க்க போகிறோம். வெல்கம் டு அஸ்பிஹல்லா சேனல். இஸ்லாத்தை பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருவர் வந்தனர். அவர்களில் ஒருவர் தம் வறுமையை பற்றி முறையிட்டார், மற்றொருவர் வழிப்பறி பற்றி முறையிட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வழிப்பறி என்பது அரிதாக வணிக ஒட்டகங்கள் காவலின்றி செல்லும் போது மட்டுமே நடக்கும், ஆனால் வறுமையோ ஒரு காலத்தில் முழுமையாக விலகும் என கூறினார். நிச்சயமாக உங்களில் ஒருவர் தர்மத்தை எடுத்துக்கொண்டு அலைவான், அதை வாங்குவதற்கு எவனும் இருக்க மாட்டான். அந்நிலை ஏற்படாத வரை மறுமை ஏற்படாது. பிறகு உங்களில் ஒருவன் அல்லாவின் முன்னிலையில் நிற்பான். அப்போது அல்லாஹ், நான் உனக்கு பொருளை தரவில்லையா என கேட்க அவன் ஆம் என்பான். பிறகு உன்னிடம் ஒரு தூதரை நான் அனுப்பவில்லையா என கேட்டதும் அவன் ஆம் என கூறிவிட்டு தன்னுடைய வலப்பக்கம் பார்ப்பான். அங்கு நரகமே காட்சியளிக்கும். எனவே ஒரு பேர்ச்சம்பழத்தின் சிறிய துண்டையாவது தர்மம் செய்யுங்கள். அதுவும் கிடைக்கவில்லை என்றால் ஒரு நல்ல வார்த்தையின் மூலமாவது அந்த நரகத்தில் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்.